காட்சி 1. மணமகன் இல்லம். தம்பி தம்பி எந்திரிடா. எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன், உனக்கு காதுல விழலையா? ஏமா காலங்காத்தாலே கத்திட்டு இருக்கீங்க? என்னது காலங்காத்தாலையா? இப்ப மணி என்னன்னு தெரியுமா? மத்தியானம் 12 ஆகுது. காலங்காத்தாலையா? ராத்திரி 3 மணி வரை வேலை பார்க்க. ராத்திரி என்னடானா கம்பெனிக்காரன் கத்துதான், காலையில என்னடானா நீங்க கத்துறீங்க. சீ, என்ன வாழ்க்கடா அது. ஆமா, ஊர்ல இல்லாத வேலை. ராத்திரி முழுக்க அந்த லேப்டாப்பை தானே தட்டிக்கிட்டே இருக்க. ஏம்மா அது லேப்டாப் இல்ல, லேப்டாப். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சரி, அது ஏதோ ஒரு டப்பு போ. என்னை தப்பு கண்டுபிடிக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதே. சரி, பிள்ளை ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். டே, இந்த சாப்பாட்டுல ஈ விழுந்தா கூட தெரியாத அளவுக்கு என்னத்தடா அந்த போன்ல நோண்டிட்டு இருக்க? டே, அந்த செவிட்டு மிஷினை முதல்ல காதுல இருந்து கலட்டு. எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் சாப்பிடு சாப்பிடுன்னு. ஏம்மா போமா. இந்த காலத்து பசங்களை சாப்பிட சொல்றது கூட குத்தமா போச்சு. என்ன அம்மாவும் பிள்ளையும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? சீக்கிரம் சாப்பிட வரலாம்ல? ஏண்டி, என் மேல அம்புட்டு பாசமா உனக்கு? எப்பா, அம்மாக்கு உன் மேல பாசமும் இல்ல பாயாசமும் இல்ல. இப்ப 2 மணிக்கு அம்மாவுக்கு சீரியல் போட்டுருவாங்க, அதை பாக்கிறதுக்காண்டி இப்ப ஏன் லேட்டுன்னு கேட்காங்க. இப்ப பாக்கலன்னா என்ன? அதான் நீ லப்புட்டா போச்சிருக்கேல, அதுல அப்புறமா உன்னை போட சொல்லி பாத்துருவேன்ல. என்ன இது பத்திரிக்கை மாதிரி இருக்கு? ஆமாண்டி, என் ஃப்ரெண்டு குமாரோட பையனுக்கு கல்யாணம், அந்த பத்திரிக்கை தான் இது. எங்க அவனுக்கும் நம்ம பையன் வயசு தானங்க ஆகுது? ஆமா ஆமா, நம்ம பையன் வயசு தான். அப்ப நம்ம பையனுக்கும் பொண்ணு தர ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோமா? ஆமா, நான் உங்களுக்கு தண்ணி கேன் வாங்கிட்டு வர சொன்னேன்ல. ஐயையோ மறந்துட்டேன், வண்டியில இருக்குமா, எடுத்துட்டு வந்து தரேன். ஏம்மா இந்தாம்மா 5000 ரூபா, பார்த்து பத்திரமா செலவு பண்ணு. என்னது 5000-மா? போன வாரம் 4000-க்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. எங்க நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணாம விட்டாங்க, அதான் நமக்கு இந்த நிலைமை. ஆமா, நம்ம பையனோட கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ஆமாமா. சரி, இந்த மெட்ரிமோனின்னு சொல்றாங்கல்ல, அதுல 15 வைங்க. ஏம்மா அது மெட்ரிமோனி இல்ல, மேட்ரிமோனி. பாக்கும் பையனுக்கு என்னை குறை சொல்றேன்னா தூக்கம் வராத. நான் ஏற்கனவே நம்ம பையனுக்கு அதுல 15 தான் வச்சிருக்கேன். ஆமா, அவனை சின்னவனை எங்க ஆளை காணோம்? இவன் லேப்டாப்பை தட்டினா அவன் செல்போனை நோண்டிட்டு இருக்கான். சரி, அவனையும் கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுறலாம். ஏய் சின்னவனை, சாப்பிட வாடா. எப்பா, தீபாவளி ஆஃபர்ல ஒரு கார் வாங்கினா 5 லிட்டர் தண்ணி ஃப்ரீயாப்பா, வாங்குமா? ஆமா, ஏற்கனவே 2 கார் இருக்கு, இன்னொரு கார் எதுக்கு? ஏம்மா 5 லிட்டர் தண்ணி ஃப்ரீயா கிடைக்கும்ல, அதான் சொன்னேன். சரி சரி, யோசிப்போம். ஆமா சின்னவனே, இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நேரம் போலன்னு தாத்தா டைரி எடுத்து படிச்சிட்டு இருந்தேன்ப்பா. அதுல தினமும் குளிக்கவும் அப்படின்னு இருந்துச்சுப்பா. அப்படின்னா என்ன? அது இப்போ அப்பா டெய்லி காலையில பல்லு தேய்ச்சிட்டு சென்ட் அடிச்சுட்டு ஆபீஸ் போறல, இதே மாதிரி உங்க தாத்தா காலத்துல எல்லாம் குடங்குடமா தண்ணிய மேல ஊத்தி அழுக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. இப்ப குடிக்கவே தண்ணியை காணும், எங்க டெய்லி குளிக்க? சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். காட்சி 2. மணமகள் இல்லம். பால் தமிழ் பால் என்று நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஏன்பா இவ்வளவு லேட்டு பாலு? ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்துல திருட வந்துட்டானா. திருடனா? எத்தனை பவுன் நகையை திருடிட்டு போயிட்டான்? அவன் நகையை திருடலையாமா, 1 லிட்டர் தண்ணியே திருடிட்டு போயிட்டானா. தண்ணியவா திருடிட்டு போயிட்டான்? படுபாவி பையன். ஏண்டி அங்க என்னடி சத்தம்? ஒன்னும் இல்லத்த, பக்கத்து தெருல திருடன் 1 லிட்டர் தண்ணியை களவாண்டிட்டு போயிட்டானா. அடியே கூறு கட்டவள, நம்ம வீட்டுல தண்ணிய பத்திரமா வச்சிருக்கியா? நான் ஒன்னும் கூறு கட்டவ இல்ல, நான் தண்ணிய பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். எப்ப பாரு கூறு கட்டவ, ஒன்னும் தெரியாதவ, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏண்டி நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் முணுமுணுக்கிற? என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி உனக்கு கொட்டுறான்,
தண்ணி இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறோம், அதான் பத்திரமா வையேன்னு சொன்னேன். இது பெரிய குத்தமா? ஆமா, ஒரு குத்தமும் இல்ல. மகன் இருக்கும்போது பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது, மகன் வெளியில போனதும் நம்ம கிட்ட சண்டைக்கு வருது. ஆமாண்டி, என் மவன் வேலைக்கு போனது உங்ககிட்ட சண்டைக்கு வர்றேன். எனக்கு வேற வேலை இல்ல பாரு. என் மவன் வந்ததும் உங்க அம்மா அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அப்படி இப்படின்னு நல்ல கதை சொல்லு. நீ நல்ல இலக்கி கொடுக்க என்னை பத்தி என் மவன்கிட்ட. உன்னை நான் என்ன கொடுமைப்படுத்திட்டேன்? 2 பாத்திரத்தை கழுவு, 2 வீடை கூட்டு, அப்படித்தானே சொல்லுதேன். என்ன சொல்லிட்டேன்? இது ஒரு குத்தமா? பக்கத்து வீட்டு கோயில அன்னைக்கே சொன்னான், ஏக்கா இந்த புள்ளைய கெட்டாதன்னு. நான் தான் சொன்னதை கேட்காம போய் விழுந்துட்டேன். ஆமா, என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, ஏண்டி மாமியா கிளவிய பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, வேண்டாம்னு. நானும் கேட்காம வந்து விழுந்துட்டேன். இந்த வயசான காலத்துல ஒரு வயசு சோத்துக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்க வேண்டி இருக்கு. சரி விடுங்க, ரொம்ப நடிக்காதீங்க. உங்க பையன் வேற நேரமாச்சு. வாப்பா ராசா, களைச்சு போய் வந்திருக்கிய. ஏண்டி இவள என் புள்ள வந்துட்டாண்டி, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைடி. எம்மா, என்ன நடிப்பு நடிக்குது! மகனை கண்டதும் பேசுற பேச்ச பாரு. அப்பா வந்துட்டாரு. செல்லங்களா, சாப்பிட்டீங்களா? எம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, நீ வந்ததும் சாப்பிடணும் இருக்கேன். அம்மா, நம்ம பெரிய பாப்பாக்கு ஒரு வரன் வந்திருக்கு, முடிச்சிருவோமா? நல்ல இடமா இருந்தா முடிச்சிட வேண்டியதானப்பா. ஆமாப்பா, சீக்கிரம் தள்ளி விடுங்கப்பா. உன் ரூட் கிளியர் ஆயிரும்னு பாக்குறியோ? அதுக்கு இல்ல, வீட்டுல ஒரு டிக்கெட்டு குறையும்னு நினைச்சேன். இவ தொல்லை தாங்கல. வாயாடி, நீ வாய மூடு. ஆமா, நீ பெரிய மௌனத்தின் சொரூபி. என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லுத? பேச்ச பாரு, அப்படியே அவ அம்மக்காரி மாதிரி பதிலுக்கு பதில் பேசுறா. அப்பா, மாப்பிள்ளை போட்டோ ஏதாவது இருக்காப்பா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்பப்பா வராங்க? அம்மா, நாளைக்கு நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுவோமா? எப்பா இரு, நாளைக்கு அஷ்டமி, நாளை கழிச்சு நவமி, அதை கழிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுவோம்பா. சரிம்மா. ஏண்டி இவள, நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மாப்பிள்ளை கண்ணுல பட்டு தொலைஞ்சிராத. ஏன் பாட்டி? மாப்பிள்ளை பொண்ணை பிடிக்கல, பொண்ணோட தங்கச்சியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட போறான். ட்ரெண்டிங் கிழவி, உனக்கு இருக்கிற குசும்பு. பாப்பா சும்மா இரு, பாட்டி எதிர்த்து பேசாத. எம்மா, இங்க பாரு என் பேத்திக்கு வெக்கத்தை. போ பாட்டி. என் அபிநய சரஸ்வதியே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. அட திருப்புங்கோ, பாட்டிக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ. பாட்டி. சரிடி என் தங்கமே, வா நம்ம பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுவோம். 3 மணமகன் இல்லம். ஹலோ, ஆமாங்க, நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள. சொல்லுங்க. ஆமாம், டைவர்ஸ் தான் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாம், வயசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேற பொண்ணை பாருங்க. மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். அட போங்க மாமா, பேசாமல் அங்கே உட்காருங்க. 7.5 சனியோட எப்படிங்க வாழ்றது? சரி, புதன்கிழமை பேசி முடிச்சிருவோம். மாமா, என்ன மாமா கீழே உட்காந்துருக்கீங்க? இதான் மாப்பிள்ள சொல்றீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் பொண்ணை பெற்றவங்க கதி இதுதான். என்ன மாமா சொல்லுதீங்க? மாப்பிள்ள, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு அன்பு மலர் பேரை அனிதான்னு மாற்ற சொன்னீங்க, அதையும் மாற்றினேன். கல்யாண மண்டபம் கிழக்க பார்த்து இருக்கணும்னு சொன்னீங்க, அதையும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வச்சேன். 99 பேருக்கு தான் கல்யாணத்தில் சாப்பாடு போடுவேன்னு சொன்னீங்க, அதுக்கும் சரின்னு சொன்னேன். என் சொந்தக்காரங்களாம் பட்னியாக போனாங்க மாப்பிள்ள. இதுக்கு மேலே நான் என்ன மாப்பிள்ள செய்யணும்? மாப்பிள்ள, இவ்வளோ செஞ்சு என் பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கட்டணும்னு நினைக்கிறீங்களா? இது என்ன மாப்பிள்ள அர்த்தம்? என்ன மாமா உளறிட்டு இருக்கீங்க? நான் பொய்யா மாப்பிள்ள சொல்கிறேன்? ஃபோனில் நீங்கள் பேசுனதை கேட்டு தானே சொல்கிறேன். ஓ மாமா, அதை கேட்குறீங்களா? உங்கள் பேரனுக்கு ஒரு ஜாதகம் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஏதோ 7.5 சனி நடக்குதான். அதை கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் தானா, அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா மாப்பிள்ள, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒரு பொண்ணு ஜாதகம் இப்போ வந்திருக்கு மாமா, புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போம். சரி மாப்பிள்ள, நல்லது, புதன்கிழமை போவோம். காட்சி 4 மணமகள் இல்லம்.
என் தங்கமே இந்த நெக்லஸை போட்டுக்கோமா. பாட்டி ஏற்கனவே நிறைய நகை போட்டிருக்கேன், போதும் பாட்டி. ஏம்மா பாப்பாவை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. அவளை நான் எப்போ ரெடி பண்ணிட்டேன்பா. வாங்க 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 உள்ள வாங்க. எல்லாரும் என்ன அமைதியா இருக்கீங்க? பொண்ணை வர சொல்லுங்க. ஏம்மா பொண்ணை கூட்டு வாங்க. சரிப்பா. பொண்ணு பார்க்க நல்ல தேவதை மாதிரி இருக்கால்லப்பா. ஆமாங்க, என் 2 பொண்ணுங்களையும் நாங்க தேவதை மாதிரி தான் வளர்த்துருக்கேன். அதுலயும் என் மூத்த பொண்ணு எனக்கு லிட்டில் பிரின்சஸ்ங்க. தம்பி என்னடா சொல்றாரு? அக்கா அது டேடி லிட்டில் பிரின்சஸ். ஏல நீ என்னத்த சொல்றேனே எனக்கு விளங்கல போ. அதாவதுமா என் பொண்ணு நடக்கும்போது கூட காலு தரையில படாம இருக்க, ரோஜா பூவை தரையில கொட்டி பூவோட முள்ளு என் பொண்ணோட காலில் படாம இருக்க, தாங்கி தாங்கி தாங்கி. வாங்கினது போதும், அடுத்து வாங்க. ஏங்க என் பொண்ணுக்கு சீருமே சிறப்பா தான் செய்வேன். ஆடி சீருக்கு ஆடிக்கார் இறக்குவேன், தை சீருக்கு தங்கப்பானை கொடுப்பேன், தீபாவளிக்கு திகட்ட திகட்ட வைர நகையா அடுக்குவேன். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு பேர்ல சிட்டியோட சென்டர்ல ஒரு மால் கட்டி தரேன். இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? இதெல்லாம் என் பையனே சம்பாரிச்சிருவானே. அப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க. என்ன அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. என் மகன் நல்லா செஞ்சிருவான். அது வேற ஒண்ணு இல்லைங்க, எங்களுக்கு வரதட்சணையா 25 குடம் தண்ணி மட்டும் கொடுங்க போதும். என்னது 25 குடமா? அம்மா கல்யாணி, உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? அவங்க தங்கத்தை கேட்டா கூட நான் கொடுத்துருவோம்மா, ஆனா அவங்க தண்ணியெல்லாம் கேக்குறாங்க. கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். வகுத்தரிச்சப்ப 1 கோடி. நம் தாத்தா பாட்டி கரை புரண்டோடும் ஆற்றை பார்த்தனர். நம் அப்பா அம்மா வட்ட வடிவ கிணற்றை பார்த்தனர். நாம் இன்று ஆழ்துளை கிணற்றை பார்க்கிறோம். இன்று நாம் நீரை சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைக்கவில்லை என்றால் நாளை நமக்கு பின்வரும் சந்ததியினர் நீர் வற்றி போன கட்டாந்தரையை பார்க்க வேண்டிய நிலை வரும். ஆகவே நாம் நிலத்தடி நீரை சேமிப்போம், நீர் மேலாண்மையை உயர்த்தி பிடிப்போம்.